கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆட்டிடை கூடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மழை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோமாம். தேவனுடைய அடைக்கலம், பிளவுண்ட மலையாகிய அவருக்குள் நமக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பக்தர்கள் சொன்ன வார்த்தை, தேவன் என் கன்மலை, என் அடைக்கலம், அவரே என் புகலிடம் என்று சொல்லி 31 சங்கீதம் 3 இப்படியாய சொல்கிறது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். Psalms 31:3 For you are my rock and my fortress, therefore for your name's sake lead me and guide me. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாம், கண்மலையாம். பாருங்கள், கண்மலையிலே அநேக பாதுகாப்பான இடங்கள் உண்டு. கண்மலையின் மேல் தங்கும் புறாவே என்று எழுதியிருக்கிறது. கண்மலையில் உள்ள பிளவுகளில் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே. ஆகவே தான் ஒரு கண்மலையில் பிளவு இருக்கும் பொழுது அது அநேக பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஏன் மனிதர்களுக்குமே ஒரு பாதுகாக்கும் இடமாக மாறிவிடுகிறது. அந்த கண்மலையில் போய் அவர்கள் ஒதுங்குவதற்கு அந்த கண்மலைகளில் இருக்கிற சில பிளவுகள் அவர்களுக்கு ஒரு வீட்டை போன்ற அடைக்கலத்தை கொடுக்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவரே நீர் என் கண்மலை என்று நாம் அவரை பார்த்து அடிக்கடி சொல்லுகிறோம். அவருக்குள் நாம் மறைந்து கொள்ள அவருக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. அதுதான் அவர் மனிதனாக பூமியில் வந்திருக்கும் பொழுது அவருடைய சரீரத்தை அடித்து நொறுக்கி பிளந்தார்கள். அந்த பிளவிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டதினால், நமக்காக இரத்தத்தை சிந்தினதினால், நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் அந்த பிளவு நம்முடைய வாழ்க்கையின் பெரிய பாதுகாப்பாய் நமக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். இயேசு ராஜா, எனக்காக நீர் பிளவுண்ட கண்மலையாக அடைக்கலமாக இருக்கிறீர். நான் உமக்குள் வந்து மறைந்து கொள்கிறேன். அதில் எத்தனை சத்துருவின் சீற்றங்கள் இருந்தாலும் அதில் நான் பாதுகாப்பாயிருப்பேன் என்று சொல்லுவோம். பாருங்கள், பக்தர்கள் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 இப்படியாய் சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். Isaiah 25:4 For you have been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shade from the heat, for the blast of the terrible ones is as a storm against the wall. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு பிளவுண்ட ஒரு கண்மலையாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பயங்கள், சவால்கள் எல்லாவற்றினின்றும் நம்மை பாதுகாக்க அவருக்குள் போய் மறைந்து கொள்வோம். அது எப்படி மறைந்து கொள்வது? இயேசு ராஜா, நான் உமக்குள் என்னை மறைத்துக் கொள்கிறேன், என்னை நீர் ஒரு அடைக்கலமாக எனக்கு இருந்து என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லுவோம். நிச்சயமாக எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாப்பார். அதனால்தான் பக்தர்கள் தேவனை அடைக்கலமாய் கொள்ள அவருடைய நாமத்தை பயன்படுத்துவார்கள். தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், பிசாசை நாம் எதிர்கொள்ளும் பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன் என்று சொல்லும்போது என்ன நடக்கிறது? இயேசு இரட்சகருக்குள் நாம் மறைந்து கொள்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த பாதுகாப்புக்காக ஜெபிப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே, இன்றைக்கும் கூட ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் வந்து விடுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம். பக்தனாகிய மோசையும் சரி, தாவீதும் சரி, ஏசாயாவும் சரி, ஆண்டவரே இப்படி இந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, நீர் எங்கள் வாழ்க்கையின் அடைக்கலமாயிருந்தால், உம்முடைய பிளவுக்குள் நாங்கள் வந்து மறைந்து கொண்டால் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோமே. இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் எத்தனை சவால்கள், பயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உமக்குள் நாங்கள் அடைக்கலமாக மறைந்து கொள்கிறோம். எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ஒரு புது சமாதானத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.